ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் உண்டு. ஸோ இன்னைக்கு நம்ம எண்ட் ஆஃப் பிப்ரவரி, த லாஸ்ட் டே ஆஃப் பிப்ரவரியில இருக்கோம். வருஷம் பிறந்து 2 மாசம் எப்படி ஓடினது அப்படின்னே தெரியல. பட் ஸ்டில் இந்த கிரக நிலைகளினுடைய அமைப்புல பார்த்தீங்கன்னா, யாருக்குமே ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு நிலையில தான் இருக்காங்க. பொதுவா நம்ம நாடுன்னு இல்ல, உலக அளவுல பார்த்தாலே ஏன்னா கிரக நிலைகளினுடைய அமைப்பும் அப்படித்தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சந்திரன் கடக ராசியில சஞ்சாரம் செய்கிறார். ஒரு காலசர்ப்ப தோஷ நிலையில தான் கிரக நிலைகளும் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் எப்படி இருக்கு 12 ராசிக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குவது, விற்பது இது போன்ற விவகாரங்களில் இன்று ஸ்திரமாக முடிவெடுக்கலாம். ஸ்திரமான நாளான இன்று சனிக்கிழமை மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். இன்று விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும். இந்த கமிட்மெண்ட் எல்லாம் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிற ஒரு தவிப்பும் கூடவே இருக்கும் இல்லையா? ஸோ வேலை நிறையா இருக்கும். வேலைக்கான நேரம் பார்த்தீங்கன்னா குறைவாக இருக்கும். இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, இந்த நாளை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ரிஷபராசி நேயர்களுக்கு ரொம்ப விறுவிறுப்பான ஒரு நாளாக அமைய போகுது. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா நரசிம்ம பெருமானையும் மற்றும் சக்கரத்தாழ்வாரையும் வணங்கலாம். உடல் பலம் மனபலம் தேவை. மிதுன ராசி நேயர்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று ரொம்ப ஒரு சுறுசுறுப்பான நாளாக இருக்கும். ஒரு சில விஷயங்கள்ல ஒரு சின்ன பயம் மனசுல போகும். பட் இருந்தாலும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எதிர்பாராத பணவரவு மனதிற்கு அமைதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலான நாளாகவே அமைகிறது. மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு பல கனவுகள் நிறைவேறக்கூடியதாகவே அமையும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணற்ற நல்ல பலன்கள் காத்திருக்கிறது. சந்திரன் தன்னுடைய சொந்த ராசியில இருப்பதும் மற்றும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நமக்கு நல்ல ஞானத்தையும் ஒரு சில விஷயங்கள தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். யார் யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தார்களோ அவர்களிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய நாளாகவும் அமையும். அலுவலக விஷயங்கள், குடும்ப விஷயங்கள் மன அமைதியை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று கொடுத்த கடன் பாக்கிகளை வசூல் செய்யலாம். பல நாட்களாக இருந்து வந்த மனப்போராட்டங்கள் தீரும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மிகவும் ஒரு நல்ல மன அமைதி கிடைக்க நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு ஆறுதலை தரும். குடும்ப விஷயங்கள் பலவற்றை இன்றைய நாளில் நீங்கள் பேசி தீர்க்கலாம். இன்று ஆரோக்கியத்திலேயும் முன்னேற்றங்கள் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு பாசமும் நேசமும் கிடைக்கும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன போராட்டம் தீரும். அலுவலக விஷயத்தில் இருந்து வந்த கஷ்டங்களிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். பாக்கியத்தில் அமைந்திருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவார். சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு மனதில் சந்தோஷத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களுக்கு பல காலமாக இருந்து வந்த மன பாரங்களும் குறையும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்கள் குறையும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பகல் நேரம் வரைக்கும் சந்திராசிரமமாக இருக்கும். மாலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிறைவு உண்டு. கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். நண்பர்களிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று 8ஆம் இடத்தில் சந்திரன். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை.
தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று பலதரப்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களினுடைய தாய் தகப்பனினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இதில் மனம் ஆறுதல் அடையலாம். மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல்கள் குறைவாக இருக்கும். சனிக்கிழமையான இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து நாளை தொடங்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள், குழப்பங்கள், அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் விடை கிடைக்கும். மகர ராசி நேயர்களுக்கு மன சஞ்சலங்கள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் தனஸ்தானத்தை அதிகரிக்கும். மகர ராசி நேயர்கள் இன்று சனிக்கிழமை அவசியம் விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயரை வணங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், தடங்கல்கள் நிவர்த்தியாகும். கும்பராசினியர்களுக்கு குடும்ப குழப்பங்கள் தீரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு லாபங்கள் ஏற்படும். இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டம் தீரும். எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். மீனராசினியர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும். புதிய தொடக்கங்கள், புதிய வியாபார தொடக்கங்கள் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாகவும் அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில விஷயங்கள் இன்று கைகூடும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? எந்த நாட்களில் அவர்கள் வணங்க வேண்டும்? புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம வேலூர் பக்கத்துல இருக்கக்கூடிய வாணியம்பாடியில அதிதீஸ்வரர் ஆலயம், இது ரொம்ப ஃபேமஸான ஒரு சிவன் டெம்பிள். ரொம்ப புராண காலத்தான ஒரு சிவன் ஆலயம் இது. அவசியம் புனர்பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த அதிதீஸ்வரரை சென்று வணங்கினால், மிதுனம் கடகம் 2 ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்திற்கும் இந்த தெய்வம் ரொம்ப வரப்பிரசாதி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்கு என்ன மனக்குறைகள் இருக்கோ இந்த நட்சத்திரத்தன்று சென்று இந்த வாணியம்பாடிக்கு பக்கத்துல அதிதீஸ்வரரை வணங்கலாம். இங்க போறவங்க அதுக்கு பக்கத்துல அப்படியே படவேடும் போவாங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். ஸோ இந்த ஆலயம் போயிட்டு நீங்க படவேடு போய் அங்கேயும் அந்த ரேணுகாம்பால தரிசனம் பண்ணிட்டு வர்றது புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப விசேஷம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.